சரி தம்பி, இது என்ன தம்பி இது? வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்க்கும் சரி நமக்கு அந்த வாட்டர் வந்து யூஸ் ஆகும். வெரி குட், வெரி குட். ஓகே மேம். ஒரு 4 மாத காலங்கள் வந்து மாணவர்கள் வந்து ஃபீல்டு லெவலில் ஆய்வு பண்ணுவாங்க. என்ன தலைப்பு கொடுத்துருக்கோ அந்த தலைப்பை ஒட்டி வந்து அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஆய்வுகள் வந்து. அதை வந்து ஒரு 3 மாதங்கள் கழித்து வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மாவட்ட அளவிலான நிகழ்ச்சியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து தலைப்பு கொடுத்தது வந்து நீடித்த நிலையான நீர் மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் வந்து பண்ணியிருக்காங்க மாணவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது ஒரு 500 ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தடவை தூத்துக்குடியில் தகவல் என்னென்னா 1500 ஆய்வுகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கதான் தகவல் மாநில செயலாளராக இருக்குது. இப்போ இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து அடிப்படையில் தான் அந்த ஆய்வுகள். பெரும்பாலும் நாங்கள் ஃபீல்டு லெவல் போகிறப்பயே தமிழ்நாடு அறிவியலுக்குனாலே டக்குன்னு ஒரு டாக்டர் சார் சென்னையில் இருக்கக்கூடிய IMS உதவியோடு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு அநேகமாக அடுத்த வருஷத்தில் வந்து அந்த திரும்ப தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடுங்கிற பேரில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தகவலும் வந்துருக்கு. காலங்களாக தமிழ்நாட்டில் வந்து வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாயம் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இதை தடுப்பதற்கு இந்த அறிவியல் மாநாடு மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இல்லை, அது சம்மந்தமாகவும் ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை போன்ற மாவட்டங்களில், சென்னை சில தாழ்வான பகுதிகளில் அந்த நீர் வந்து வந்துட்டுருக்கு. அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன, அது அரசு சார்பாகவும் பண்ணணும். மாணவர்களும் சின்ன சின்ன ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல தண்ணீர் தேங்குது, எந்த வகையில் அது வருது, எதனால் வருதுங்கிறதையும் சின்ன சின்ன ஆய்வுகள் மூலமாக அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. பல ஆய்வுகள் வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுத்து தான் அரசே வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. மழைநீர் சேகரிப்பாக இருந்தாலும் சரி, அந்த மூலிகையினால் மருத்துவ பெண்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஆய்வுகள் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் பண்ணாங்க. அந்த இது அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது, அதை எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஊட்டி போகிற வழியில் வந்து அந்த நிலச்சரிவு மலை, அந்த ட்ரெயின் போகிற வழியில் நிலச்சரிவு ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அலையாத்தி காடுகள்னால எப்படி கடற்கரை மேலாண்மை பாதுகாக்கப்படுங்கிற ஆய்வுகளும் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தேசிய அளவிலான மாநாடு முடிஞ்சது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. ஜனவரி 1 to 6 வந்து போபாலில் நடந்தது. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க. தமிழ்நாடுலேருந்து ஒரு 30 ஆய்வுகள் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு திரும்பி வராங்க. பல கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த ஆய்வுகள். ஏன்னா மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே இதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து நாங்கள் இதை பார்க்குறோம். ஒரு அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குறதுக்கான ஒரு நிகழ்வு தான் முக்கியமான நிகழ்வு தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு. குழுக்களை வந்து தமிழ்நாடு அறிவியலுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாவட்டங்கள் தோறும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருதி சுய உதவி குழுக்கள் உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவங்களுடைய தொழில், அதாவது வந்து ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வந்து வெறும் பட்டாசு ஆலைகள் நிறையா இருக்குது, தீப்பெட்டி ஆலைகள் நிறையா இருக்குது. அங்கே வந்து அந்த வேலையை செஞ்சு அவங்க வந்து நிறைய உயிர் இழப்புகள் வருது. இதை வந்து தமிழ்நாடு அறிவியலுக்கும் பார்க்கும்போது இது மாதிரி பெண்கள் போல தொழில்களை உருவாக்கி அவங்க அதில் ரொம்ப பொருளாதாரம் பண்ணுறாங்க. அது மாதிரி பள்ளிகளில் வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து அதனால் நீங்கள் வந்து அதிகமாக வந்து இன்னும் செய்யணும் அப்படிங்கிறத ஆசிரியர்களும் விரும்புகிறாங்க. கல்லூரிகளுடைய நிர்வாகமும் இருக்குது. நல்ல ஒரு எந்த ஒரு சிறப்பும் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட வந்து எளிமையான முறையில் வந்து தமிழ்நாடு அறிவியலுக்கும் பரிசோதனைகள் மூலமாக, தந்திரமா மந்திரமா நிகழ்ச்சிகள் மூலமாக, அதே போல் அந்த குழந்தைகள் வந்து எப்படி வந்து பள்ளி படிப்பை தாண்டி அவங்களுடைய திறமைகளை வளர்க்குவதற்கான சூழ்நிலை எந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது தொழில் வினாடி வினா போட்டிகள் வந்து நாங்கள் நடத்துவோம். அதில் வந்து எப்படின்னா ஏராளமான டெஸ்ட் வந்து நடத்துவோம். அது
அதிலிருந்து அந்த மாணவர்கள் வந்து இந்த டெஸ்ட் வந்து தயாரிக்கக்கூடிய வினாக்கள் வந்து டிஎன்சி எக்ஸாம் எழுதக்கூடிய அவங்க வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பானது. அதில் எங்களுக்கு வரவேற்பு இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸே பார்த்துட்டு இதெல்லாம் எக்ஸாம் அரசு பணியில் சேரக்கூடிய ஆட்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் வினாக்களை வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க. அந்த டீம் தமிழ்நாடு அறிவிப்பு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வரவேற்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள், அதாவது அரசு நடத்தக்கூடிய சைல்டு லேபர் குழந்தைகளை வந்து நாங்கள் போய் சந்திக்கிறோம். அவங்கள வந்து அந்த ட்ராப்அவுட்டாக இருக்கிற குழந்தை ஒரு காரணமாக கருவியாக வந்து தமிழ்நாடு அறிவிப்பில் இருக்கிறோம். அவங்கள வந்து வளர்த்தெடுத்து படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல வந்து மதிக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக ஒரு நபர்களாக வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு வந்து நான் உதாரணம் சொல்ல, இன்றைக்கி கலசலிங்கம் கல்லூரியில் பட்டாசு தொழிலாளர்கள் வேலை பார்த்த ஒரு தம்பியை வந்து அந்த குழந்தை தொழிலாளர் நான் பள்ளிக்கு போகும்போது இதுலேயும் நான் படிக்கலை, அரசு கொடுக்குற நிதியும் பத்தாது, நான் வந்து வேலை செஞ்சால் தான் எங்கள் குடும்பத்தை வந்து சரியில்லை வாழ்வுகளில் அவங்கள வந்து செயல்படுத்த வச்சு அவங்களுக்கான ஒரு நிதி உதவி எல்லாவற்றையும் பணி செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து நாங்கள் தமிழ்நாடு அறிவியலுக்கு உருவாக்கியிருக்கு. இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் எங்களுக்கு நிறைந்த ஒரு வரவேற்பு. இன்னும் வந்து அதிகமாக பெற்றோர்கள் மத்தியில் வந்து படிக்காத குழந்தைகளை இருக்கக்கூடாதுன்னு அந்த கிராமத்தில் போய் சந்திக்கும் போது பொதுவான நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அங்கே ஏராளமானவர்கள் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அறிவியலுக்கு இத்தனை பணி குழந்தைகளுக்கான ஒரு டியூஷன் சென்டரை நீங்கள் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தன்னார்வலராக வந்து 10 படித்தவங்க 12 படித்தவங்க வந்து நான் வந்து அறிவியல் இயக்கத்தில் இணைஞ்சு இந்த கிராமத்தினுடைய மாணவர்களுக்கு நான் வகுப்பெடுத்து இவங்களை வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கி உயர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களை நான் உருவாக்குறேன்னு சொல்லி தன்னார்வலர்கள் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தமாக இரும்பு சத்து குறைவாகவும் கால்சியம் இது மாதிரி விஷயங்களும் கர்ப்பிணி பெண்களை சந்திக்கிறது, 0 to 5 குழந்தைகளை வந்து சந்தித்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கிரேடில் எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு தன்னார்வலர் ஆரோக்கிய இயக்கம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறோம். அவங்களுக்கு நிறையா வந்து ஆலோசனைகளும் மருத்துவங்கள், அதாவது அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவ அதிகாரிகளோடும் டாக்டரோடும் நாங்கள் சந்தித்து அந்த தொண்டர்களை அங்கே வந்து பணி செய்ய வச்சு கிராமங்களுக்கு அவங்க தொடர்ந்து செஞ்சுருக்கோம். அது உதாரணமாக சொல்லணும்னா ஒரு நபர் வந்து காசா நோயால் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு அறிவியலுக்கு உறுப்பினர் வந்து சந்தித்து அவங்கள வந்து மருத்துவமனைக்கு எத்தனை நாள் அவங்க மாத்திரை சாப்பிடணுன்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்து இன்றைக்கி அறிவியல் இயக்கம் மூலமாக என் குழந்தைகளை வளர்க்கவும் நான் வந்து நோயாளி இல்லை அப்படிங்கிற உறுதி செய்கிறதுக்கும் நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உற்சாகத்தோடு அந்த பெண்மணி எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னும் சொன்னால் ஏராளமான நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் கிராமத்தில் குறிப்பாக வந்து எல்லா பகுதிகளும் இருக்காது, பின்தங்கிய பகுதிகளை வந்து தமிழ்நாடு அறிவியலுக்கு செய்யக்கூடிய பணி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லந்தேடும் கல்வி, அதே மாதிரி மாணவர் மன்றம், இவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் கருத்தாளர் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு எங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நாங்கள் நினச்சிக்கிட்டு அறிவியலை வந்து அந்த மாதிரி கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம்.